Hi students, இன்னைக்கு நாம what is underwriting of shares, who is an underwriter, what are the liabilities of underwriter and related journal entry and one sum அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ underwriting அப்படிங்கிறது என்னென்னா when a company lack confidence that their share will be sold in future to hedge the risk they enter into a contract. அதாவது எப்போ கம்பெனிக்கு அவங்களோட ஷேர் வித் இந்த டைம் பீரியட்குள்ளே சோல்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் ஆகுறாங்களோ, அதாவது கொஞ்சம் டவுட் படுறாங்களோ, அந்த டைம் பீரியடில் ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் அவங்களோட ஷேரை சேல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சேல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ நீட் கமிஷன். அண்ட் சப்போஸ் அந்த ஷேர் என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஷேரை நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், அதாவது நானே அந்த ஷேரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வராங்களோ அவங்கள தான் அண்டர் ரைட்டர்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அண்டர் ரைட்டிங். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வென் இட் இஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அவங்களோட மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% வித்தின் 120 டேஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடில் வித்தின் 120 டேஸ்க்குள்ளே அவங்களோட 90% ஆஃப் ஷேரை அவங்களால சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் டவுன் ஆகும்போது இதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க. அதாவது அண்டர் ரைட்டருங்கிற ஒரு பர்சன் கூட. இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அண்டர் ரைட்டருக்கு இந்த ப்ராசஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ ரிசீவ்ஸ் கமிஷன் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ அதாவது எவ்வளோ அவர் ஷேர் சேல் பண்ணி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஹீ ரிசீவ்ஸ் கமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் அந்த பர்சன் ஷேர் சேல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா 5% கண்டிப்பாக கமிஷன் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவர் டிபென்ச்சர் சேல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா 2.5% கண்டிப்பாக கமிஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்க வேண்டியது மார்க்ட் அப்ளிகேஷனா என்ன, இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அண்டர் ரைட்டருக்கு இந்த ப்ராசஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ ரிசீவ்ஸ் கமிஷன் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ அதாவது எவ்வளோ அவர் ஷேர் சேல் பண்ணி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஹீ ரிசீவ்ஸ் கமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் அந்த பர்சன் ஷேர் சேல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா 5% கண்டிப்பாக கமிஷன் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவர் டிபென்ச்சர் சேல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா 2.5% கண்டிப்பாக கமிஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்க வேண்டியது மார்க்ட் அப்ளிகேஷனா என்ன, அந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அண்டர் ரைட்டர் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அண்டர் ரைட்டர் இருக்க மாட்டாங்க, நிறையா பீப்புள்ஸ் அண்டர் ரைட்டராக இருப்பார். ஸோ இப்போ இவர் தான் இந்த சேல் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற அண்டர் ரைட்டருக்கு ஒரு 20,000 ஷேர் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆயிருக்காரு. அதே மாதிரி பிங்கிற பர்சன் ஒரு 30 அண்ட் சிங்கிற பர்சன் ஒரு 40 அப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, இதில் யார் அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க, யார் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸை உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன்லேயே அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட நேம் ஆர் அவங்களோட ஸ்டாம்பை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எவ்வளோ ஷேர் ஏங்கிற பர்சன் சேல் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற செக்கிங்காக தான் இது மார்க்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அன்மார்க்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னதான் அண்டர் ரைட்டர்ஸ் கேரண்டி கொடுத்து அவங்க சேல் பண்ணாலும் கம்பெனியும் சில பல எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி கம்பெனியோட ஃப்ரேம் அண்ட் ரெப்புடேஷன்ஸ்னாலையும் நிறைய ஜென்ரல் பப்ளிக் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து உள்ள கான்ட்ராக்ட்குள்ளே வரவங்களும், அதாவது ஷேரை வாங்குறதுக்காக வரவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததில் அப்ளிகேஷனில் எந்த மார்க்ஸுமே இருக்காது. அதை தான் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஹூ கேன் பி அன் அண்டர் ரைட்டர். ஸோ யாரெல்லாம் அண்டர் ரைட்டர்ஸாக இருக்கலாம்? நான் எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் அண்டர் ரைட்டராக இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கலாம். இண்டிவிஜுவல் மேபி அன் அண்டர் ரைட்டர் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கலாம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே அண்டர் ரைட்டர்ஸாக கான்ட்ராக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். தென் டைப்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங். என்னென்ன டைப் ஆஃப் அண்டர் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். த என்டையர் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஃபுல்லி கேரண்டீட். இப்போது நான் ஒரு கம்பெனி ஒரு 1000 ஷேர் இஷ்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த 1000 ஷேரையுமே நான் சேல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பர்சன் ஒரு கம்பெனி வராங்க, அண்டர் ரைட்டிங் கம்பெனி இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு ஏபிசிடி யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவோம். அடுத்தது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். நேம் இட் செல்ஃப் பார்ஷியல்னா என்ன அர்த்தம், பாதின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 1000 சொல்கிறீங்கன்னா அதில் நான் ஒரு 100 சேல் பண்ணி கொடுத்துருவேன், 200 சேல் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு.
அடுத்தது ஃபர்ம் அண்டர் ரைட்டிங். அதாவது பப்ளிக் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷேரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவோம். அடுத்தது சிண்டிகேட். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆனது. அதாவது நிறைய அண்டர் ரைட்டர்ஸ் இருக்கிறத என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிண்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கிறோம், நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அது சிண்டிகேட் அண்டர் ரைட்டிங். அண்ட் சப் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு அண்டர் ரைட்டிங் கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு கீழே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நான் ஒரு கம்பெனி வந்து இப்படி 1000 ஷேர் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதில் 1000 ஷேரில் ஒரு 500 ஷேர் நான் வாங்கிக்கிறேன், நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன் வித்தின் 120 டேஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1000 ஷேர்ஸில் பார்ட் வாங்கியிருக்கேன் இல்லையா 500, அதை வந்து எனக்கு கீழே இருக்கக்கூடிய 4 பேர்த்துக்கு நீ 100 சேல் பண்ணிடு, நீ 100 சேல் பண்ணிடு அப்படின்னு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் சப் அண்டர் ரைட்டிங். இட் இஸ் அ செகண்ட் கான்ட்ராக்ட் பிட்வீன் தி அண்டர் ரைட்டர் அண்ட் ஹிஸ் சப் அண்டர் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங். இதில் நாம் என்ன சம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங், பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் அண்ட் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். அதாவது ஹோல் ஷேரையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு ரிசீவ் ஆகும் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மணி அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இல்லையா? அதனால பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் அண்டர் ரைட்டரோட பர்சனல் அக்கௌண்ட்க்கு, அதாவது எவ்வளோ இப்போ 1000 ஷேரில் 500 சேல் ஆயிடுச்சு, 500 சேல் ஆகலை அப்படிங்கும்போது அவர் தான் கான்ட்ராக்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருந்தார் இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு வந்து நம்மளோட ஷேரை வந்து சேல் பண்ணிடுவோம் இல்லையா? அதுக்கான என்ட்ரி அண்டர் ரைட்டர்ஸ் பர்சனல் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங்கில் தான் எழுதியிருக்கோம். அன்சப்ஸ்கிரைப்டு ஷேர் டேக்கன் பை தி அண்டர் ரைட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ரைட்டர் கமிஷன் பே பண்ணும் இல்லையா அவர் பண்ண ஒர்க்குக்காக. இங்கே நான் வந்து ஜோன்கோன்னு சம்மோடதே கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர் ரைட்டரோட கமிஷன் அக்கௌண்ட் டெப்டா டு அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? யார் அண்டர் ரைட்டரோ அவரோட நேம் எழுதியிருக்கணும், அவருக்கு நம்ம கமிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. அடுத்தது அவரோட பேலன்ஸ் அமௌண்ட் அவர் பே பண்ணும் இல்லையா? அதுக்கான என்ட்ரி செட்டில்மெண்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட். இப்போ சம் பார்க்கலாமா? Nazar Limited issued 10,000 equity shares of ₹100 each at par. The whole issue has been underwritten by John and Co. for a commission of 2%. ஸோ நாசர் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ₹100 ஒரு ஷேரோட வேல்யூ அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஹோல் இஷ்யூவையுமே அண்டர் ரைட்டர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அந்த அண்டர் ரைட்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் அண்ட் கோ. ஸோ அதாவது 10,000 ஈக்விட்டி ஷேரையுமே நான் சேல் பண்ணி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக அவருக்கு வந்து கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2%. த கம்பெனி ரிசீவ் அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் 5,000 ஷேர்ஸ் பட் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுக்குறேன், சேல் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதில் கம்பெனி வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது ஒன்லி ஃபார் 5,000 ஷேர்ஸ். ஆல் அப்ளிகேஷன் வேர் அக்செப்டட், கிவ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 5,000 வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணியாச்சு ஜான் அண்ட் கோ மூலியமாக தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5,000 ஷேர் யார் டேக் ஓவர் பண்ணிக்கணும்? ஜான் அண்ட் கோ தான். பிகாஸ் ஹீஸ் அன் அண்டர் ரைட்டர், இவர் தான் கேரண்டி கொடுத்துருக்காரு. சப்போஸ் நான் சேல் பண்ணி கொடுக்கலன்னா பேலன்ஸை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதுக்கான என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா டோட்டல் எவ்வளவு 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்ட்டு ₹100 அப்படிங்கும்போது 10 lakhs வந்திருக்கும். அதில் 2% 20,000 நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இதில் 5,000 வந்து என்னது அவராக தான் எடுத்துக்க போகிறார். கரெக்டாக 5,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக் அப்ளை பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5,000 ஷேர் வந்து இவர் தான் பே பண்ணி ஆகணும். மொத்தமாக 5 lakh வந்து இவர் கொடுத்துருக்கணும் கம்பெனிக்கு. ஸோ அந்த 5 lakhல இவருக்கான கமிஷன் வந்து 20,000, அதை மைனஸ் பண்ணிடும். பேலன்ஸ் வந்து ஒரு 4,80,000 கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம கேல்குலேஷன் பண்ணது தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரியாக போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளவு பேங்க்குக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது ஒன்லி ஃபார் 5,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹100 ஈச். ஸோ 5 lakh. தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10,000 ஷேர்ஸில் 5,000 மட்டும்தான் ஜென்ரல் பப்ளிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5,000 யார் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க? ஜான் அண்ட் கோ, ஹூ இஸ் அ அண்டர் ரைட்டர். ஸோ ஜான் அண்ட் கோ
அதாவது அண்டர் ரைட்டர் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100 rupees, ஸோ 5 lakh. தென் வி நீட் டு பே கமிஷன் ஃபார் ஹிஸ் ஒர்க் இல்லையா. ஸோ அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ஜான் அக்கோ எவ்வளோ கொடுக்கணும், 2%ன்னு பார்த்தோம் இல்லையா. டோட்டல் வேல்யூ நெட்ஒர்க் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இன்டூ 100, ஸோ 10 lakh. அதில் 2% அப்படின்னா 20,000 வி நீட் டு பே கமிஷன். ஸோ அந்த கமிஷன் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் 20,000. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் 20,000 அவருக்கு கொடுத்தாலும் பேலன்ஸ் வந்து அவர் 5 lakh worth-ஆன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்பெனிக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த 5 lakhல 20,000 அவருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை மைனஸ் பண்ணிடும். பேலன்ஸ் வந்து he need to pay 4,80,000. that settlement amount is here. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஜான் அண்ட் கோ, ஹூ இஸ் அ கிவர், ஜான் அண்ட் கோ, அதாவது அண்டர் ரைட்டர் தானே கொடுக்குறாரு, அதனால பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஜான் அண்ட் கோ அப்படின்னு. தட்ஸ் ஆல் தி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஸோ கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கிறது எவ்வளோ ஷேர் கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த ஹோல் ஷேரையும் நான் சேல் பண்ணி கொடுக்குறேங்க. சப்போஸ் சேல் ஆகலை அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ சேல் ஆகலையோ அதை நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பர்சன் இன்வால்வ் ஆகுறாரு கான்ட்ராக்ட்குள்ளே அப்படின்னா அதுதான் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்லையும் 5,000 ஷேர்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5,000 ஷேரு ஜான் அண்ட் கோ அதாவது அண்டர் ரைட்டர் டேக் ஓவர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்குங்கிறதுக்கான என்ட்ரி, எவ்வளோக்கு 5,000 ஷேருக்கான அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குங்கிற என்ட்ரி. அண்ட் தென் இதில் 5,000 வந்து சேல் ஆகாததை அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாருன்னு இன்னொரு என்ட்ரி. அண்ட் தென் வி நீட் டு பே கமிஷன் ஃபார் ஹிஸ் ஒர்க். ஸோ அதனால் அவருக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கான என்ட்ரி. அண்ட் தென் அந்த கமிஷனை மைனஸ் பண்ணிக்கிறோம் பிகாஸ் ஆல்ரெடி ஹி நீட் டு கிவ் 5 lakh ஃபார் தி கம்பெனி. ஸோ அதனால் அந்த 20,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து 4,80,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் சம் கேட்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.